ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் பனிமய மாதா ஜெபக்குழு சார்பாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். நாம் இன்று தியானிக்க எடுத்திருக்கும் திருவசனம் 1 குறிப்பேடு அதிகாரம் 17 இறைவசனம் 27. இப்போதும் அடியானின் வீடு என்றும் உமக்கு முன்பாக நிலை நிற்கும்படி அதற்கு ஆசி வழங்கினீர். ஏனெனில் ஆண்டவரே, உமது ஆசி பெற்றது என்றென்றும் ஆசி பெற்றதாகவே இருக்கும். நாம் தியானிப்போமா? கிறிஸ்து இயேசுவின் அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, கிறிஸ்து இயேசுவின் அன்பும் சமாதானமும் உங்களோடு என்றும் இருப்பதாக. கிறிஸ்து இயேசுவுக்குள் பிரியமானவர்களே, தாவீது அரசர் ஆண்டவர் என்றும் தங்கி வாசம் செய்யும்படி ஒரு கோவிலை கட்ட வேண்டும் என்று தீர்மானித்தார். தாவீது அரசரின் இந்த மிகப்பெரிய விருப்பத்தினால் ஆண்டவரின் மனம் மகிழ்வடைந்தது. ஆனால் ஆண்டவர் தம் விருப்பத்தினால் தாவீது அரசரை ஆசிர்வதித்தார். மேலும் தாவீது அரசரின் விருப்பத்தை அவருடைய மகன் சாலமோன் அரசரின் மூலம் நிறைவேற்றினார். எனவே தாவீது அரசர் தமது நன்றியினை தெரிவிக்கும் திருவசனமாக இது அமைந்துள்ளது. ஆம் பிரியமானவர்களே, நம்மை ஆசிர்வதிப்பதே கடவுளின் விருப்பம். நாம் அவருடைய பந்தியை சுற்றிலும் உள்ள ஒலிவ கன்றுகள். ஏனெனில் ஒலிவ மரம் மறுபடியும் துளிர்விட்டு பசுமையாய் காட்சியளிக்கக்கூடியது. கடவுள் நம் குடும்பத்திற்கு ஆசிர்வாதத்தை ஏற்கனவே வாக்களித்து விட்டார். அதை நிச்சயம் நமக்கு தந்தருள்வார். தாமதித்தாலும் அதற்காக காத்திரு, அதை நிச்சயம் நமக்கு தந்தருள்வார். ஏனெனில் அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிறார். இழந்து போனதை எண்ணி வருந்தாதே. இழந்து போனவற்றைக் காட்டிலும் இரட்டிப்பாய் தருவதற்கு அவர் வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். நாம் நம் குழந்தைகளுக்கு அவர்கள் விரும்பின எல்லாவற்றையும் கொடுத்திருக்கிறோமா? இல்லை என்பதுதான் நமது பதிலாக இருக்கும். ஏனெனில் நமக்கு தெரியும் எதை எந்த நேரத்தில் கொடுக்க வேண்டும் என்று. அதுபோலத்தான் நம் விண்ணக தந்தையும் நம் பிள்ளைகளாகிய நமக்கு குறித்த காலத்தில் குறித்ததை நிறைவேற்றுவார். எனவே பிரியமான சகோதர சகோதரிகளே, சோர்ந்து போக வேண்டாம். தீமையை கூட நன்மையாய் மாற்றுகிற தேவன் நம் அருகில் இருக்கிறார். ஆண்டவரிலே களிகூறுவோம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். நாம் ஜெபிப்போமா? எங்களை மிகவும் நேசிக்கின்ற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். நீர் எங்களுக்கு வாக்களித்துள்ள ஆசீர்வாதங்களுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். திக்கற்ற பிள்ளைகளுக்கு சகாயர் நீரே. எனவே எங்களுடைய பலவீனங்களிலே உம்முடைய பலன் பூரணமாய் விளங்குவதாக. எங்கள் கொம்பை மகிமையாய் உயர்த்துகிற தேவன் நீரே என்பதை நாங்கள் விசுவசிக்கிறோம். இந்த எளிய ஜெபத்தை இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் ஒப்புக்கொடுத்து ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன். இந்த நாள் நம்பிக்கையின் நாளாக அமையட்டும். பிரைஸ் தி லார்ட்.